ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை எல்லாமே பழனிக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஃபயராக இருந்தது தான் சொல்லணும் அந்த எபிசோட்ஸ். இன்றைக்கி எபிசோட் பார்க்குறதுக்கு. ஸோ நேற்றுக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஃபேமிலியில் யாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ மேரேஜ் நிற்கிறதுக்கே யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கீழ்த்தனமான ஒரு விஷயத்த சொல்லி தம்பியோட வாழ்க்கையை கெடுத்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி செம கோவத்தில் இருக்காங்க. ஸோ பழனிக்கு தெரியாமலே எல்லாத்தையும் வந்து அவங்க அண்ணங்க கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க. பட் எல்லாத்தையுமே பழனி காதில் வாங்கிட்டு செம மாசாக இருந்தது. அந்த என்ட்ரி வந்துட்டு தள்ளி விட்டுட்டு நிற்கிறதா இருக்கட்டும், அதை வேகமாக தட்டதாக இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அவருக்கு. ஸோ கோவமாக போகிறாரு. ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழனி அந்த குடும்பத்தில் இருக்க மாட்டாங்க. பழனியும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் தான் கதையில் செம ட்விஸ்ட் இருக்க போகுது. ஸோ பேர் சுகன்யாவா சம்திங் நேம் எனக்கு கரெக்டாக தெரியல. சாங் வந்து பார்த்திங்கன்னா சரியான வாயாடி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சித்தியே சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க அக்காவே சொல்லியிருக்காங்க, நம்ம குமாரோட அம்மாவே. நான் வாயாடுறேன்னா என்னை விட 1000 மடங்கு செமையாக வாயாடுவா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ 2 நாளில் பார்க்கும்போது அவ்வளோவா காமிக்கல. கண்டிப்பாக பாண்டியன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டம் ஆரம்பிக்கும். அது இவங்க மட்டும் இல்லாமல் ஸோ இவங்களுக்கு பின்னாடி இருந்து ஆட்டி வைக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேலும் முத்துவேலும் இருக்கும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அவங்களால தான் இந்த மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ ஸோ வந்து அவங்க அப்போயும் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி தரேன் அது பண்ணுறங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எதையாச்சும் ஏற்றி விட்டு அனுப்பிச்சுட்றாங்கன்னு நமக்கு தெரியல. பட் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பார்ப்போம். உடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.